ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக கார்டனிங் வீடியோ இதெல்லாம் போடுறவங்க பார்த்திங்கன்னா மீன் அமிலம், அப்புறம் வந்து நிறைய பஞ்சகாவியம், இந்த மாதிரி இயற்கை உரம், செயற்கை உரம் நிறைய கொடுத்து செடியை வளர வச்சு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகம் வேலை இருக்கிறதுனால பெருசாக எதையும் போடுறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து மண்ணையும் தண்ணியையும் நம்பித்தான் வந்து இந்த சைடு காய்கறி எல்லாமே போட்டுட்ருக்கோம். பாருங்கள், முள்ளங்கி இப்போ 2 மாதமாக வேணுங்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக நிறைய காய் கொடுத்துருச்சு. இதுலேயே நமக்கு வந்து நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருந்தாலும் வந்து இந்த செய்கிறதுக்கு நமக்கு பிரியம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், சும்மா சாதாரணமாக மண்ணை கொத்தி விட்டு அப்படியே விதை போட்டு தண்ணி விட்டது தான். இப்போ 2 மாதமாக வந்து அவ்வளோ காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோதான், இனி இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போதைக்கு கடைசியாக இருக்கிற முள்ளங்கியெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். கொத்தவரங்காயும் அதே மாதிரி தாங்க, நிறைய காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருந்தது. பாருங்கள், இப்போயும் கூட எவ்வளோ காய் முற்றி கிடக்குதுன்னு. கொஞ்சம் ஏற்கனவே பிடிங்கி அந்த சைடு போட்டிருக்கேன். இந்த மிச்சம் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் 1-2 கிழங்கு இருக்குது, அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீட்டாக வெண்ணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது வைக்கலான்ட்டு இருக்கேன். ஃபுல்லாக வந்து கத்திரி நாற்று நிறைய போட்டு விட்ருக்கேன், அதை இந்த ஓரத்தில் வைக்கலான்ட்டு தான் இருக்கேன். பாருங்கள், இதில் நிறைய தப்பி முளைச்ச அந்த மிளகா நாற்று. பெரும்பாலும் இந்த வெங்காய சருகு இது மாதிரியெல்லாம் இந்த சைடு நான் போட்டு விட்ருப்பேன். அது பாருங்கள் எவ்வளோ அந்த மிளகா நாற்று முளைச்சிருக்குன்ட்டு. இதெல்லாம் இனி எடுத்து நம்ம ஊனிக்கலாம். பசலைக்கீரை கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம இன்றைக்கி எடுத்துடலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் வர செடிகளாக பார்த்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பெருசாக இதில் வந்து நமக்கு டென்ஷன் இருக்காது. நம்ம மண்ணில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய களைச்செடியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதையே க்ளீன் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இதையும் பண்ணி அதையும் பண்ணுறதுலாம் கொஞ்சம் சிரமம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக வரக்கூடிய காய்கறி, கீரை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது நல்லது. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாம். அங்கங்கே ஊனி வச்சிடுறது, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். வேணுங்கிற இடத்துல ஊனி வச்சிட்டோம்னா. காய்கறி செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடமா வைக்கிறத விட பரவலாக நம்ம ஊனினோம்னா ஒரு செடியில் வந்து நோய் தாக்குதல் இருந்தாலும் கூட அடுத்த செடியில் நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒரே இடமா இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி பரவலாக ஊனி வச்சுக்கிறது நல்லது. கத்திரி செடியில் பாருங்கள், ஒரு காய் நல்ல பெரிய காயாகவே இருக்குது. இதுவும் அப்படித்தாங்க, ஃபுல்லாக எறும்பு கடி அது இதுன்னு தாண்டி இப்போ தான் அப்படியே வந்துட்டுருக்கு. எறும்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எறும்பு பவுடர் போடுறதோட சரி, மற்றபடி எதுவும் பண்ணுறதில்ல. இது பாருங்கள், அவரை நல்லா இப்போ தான் வந்து அப்படியே மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து போட்ட இது நல்லா பூத்துருக்கு. அடுத்த தடவை இன்னும் அவரை செடியெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இன்னும் நிறைய பக்கம் போட்டு விடணுங்க, பத்துறதில்ல அவரை செடி. நம்மளோட ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய பூ வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு இந்த மழை காலம் வந்தது அப்படின்னாலே ரோஸ் செடியெல்லாம் வந்து கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பராக தழைஞ்சி பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். ரோஸ் செடிக்கும் நாங்கள் உரம்லாம் பெருசாக எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க, தண்ணியோடு சரி. எவ்வளோ சூப்பராக தழைஞ்சிட்ருக்கு பாருங்கள். வேறு இதுலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெகுலராக பூ எடுத்துகிட்டே தான் இருக்கலாம். சம்மர்லேயும் கூட பூ பூத்துட்டே தாங்க இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்குது.
செடி பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா தளன்னு தழைஞ்சிருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் போய் பாருங்கள்.